கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அபிராமி ராஜாவை கூட்டிக்கிட்டு கிராமத்துக்கு வந்திருக்காங்க. ஏமா இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களான்னு கேக்குறாங்க ராஜா. வந்திருக்கேன்னே, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்திருக்கேன். அதுக்குள்ளே எவ்வளோ மாறிடுச்சு பாரு. சரிவா உள்ள போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அம்மா எனக்கு என்னமோ கார்த்திகிட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க ராஜா. டே சொல்லிட்டு வந்திருந்தா அவன் வேண்டான்னு தான் சொல்லியிருப்பான். அதனாலதான் சொல்லாம கொள்ளாம நான் வந்துட்டேன். சொல்லாம வந்திருக்கோமே, அதனால அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்னமா செய்யறதுங்கிறாங்க. டே அதெல்லாம் ஒன்றும் வராதுடா. அப்படியே பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் அவன் சமாளிச்சுக்குவான் விடு. இவ்வளவு நாளா எங்க அண்ணன் குடும்பத்து மேலயும் எங்க அண்ணன் மேலயும் எந்த ஒரு ஒட்டும் உறவும் எதுவுமே இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப என்னமோ எங்க அண்ணனை பார்க்கணும் போல தோணுதுப்பாங்கிறாங்க அபிராமி. இவ்வளவு நாளா நீங்க அமைதியா தானே இருந்தீங்க, திடீர் பாசம் வந்துருச்சேங்கிறாங்க. திடீர் பாசம் எல்லாம் இல்லப்பா, மனசுக்குள்ள அன்பு பாசம் பிரியம் இருந்துகிட்டு தான் இருக்கு. கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அண்ணனுக்கு சேர்த்து தான் வேண்டிக்குவேன். நம்ம தான் அண்ணனை நினைச்சிட்டு இருக்கோம், அண்ணன் மறந்துட்டாருன்னு நான் நினைச்சேன். ஆனா எங்க அண்ணனும் என்னை நினைச்சிட்டு தான் இருந்திருக்காரு. சூழ்நிலையால தான் என்ன பார்க்க முடியாம இருக்கிறாருன்னு காட்டி போன்ல சொன்னான். விஷயம் தெரிஞ்சதும் வெடிய வெடிய என்னால தூங்கவே முடியல. நாங்க 2 பேரும் சின்ன வயசுல எப்படி இருந்தோம் தெரியுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசத்தோட விட்டு கொடுத்து விளையாடி மகிழ்ச்சியா இருப்போம். ஆனா காலம் எங்களை பிரிச்சிருச்சேன்னு தினம் தினம் நினைச்சு அழுதுகிட்டே இருப்பேன். அப்பவே எனக்கு தோணிருச்சு, எங்க அண்ணனையும் பொண்ணுங்களையும் பார்க்கணும்னு தோணுதுன்னு அழுகுறாங்க அபிராமி. அச்சோ இந்த மாப்பிள்ள சும்மா இருக்கக்கூடாதா, போன்ல பேசி வீதியை கிளப்பி விட்டுட்டான் அப்படித்தானே கேக்குறாங்க ராஜா. ஆமாங்கிறாங்க அபிராமி. மனசுக்குள்ள இருந்த ஏக்கமெல்லாம் அவன் பேசுனதை வச்சு கிளறி விட்டுருச்சு. அதுல என் அண்ணன் பொண்ணு வேற பேசின குரல் என் காதுல விழுந்ததா, என்னால அங்க இருப்பே கொள்ளல. அதுதான் நான் சட்டுன்னு கிளம்பி வந்துட்டேன். இவ்வளவு பாசிட்டிவும் இவ்வளவு நாளா எப்படிமா அடக்கி வச்சிருந்தீங்கன்னு கேக்குறாங்க ராஜா. பொண்ணுங்கன்னா அப்படிதான் ராஜா, பாசம் அன்பு எதுவா இருந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சுக்குவோம். என் அண்ணன் குடும்பத்துக்கு எங்கனால எந்த பிரச்சனையும் வந்துடும். ஒரு ராஜசிய கல்யாணம் பண்ணியிருக்கான், நம்மனால எதுக்கு சங்கடம் நினைச்சுதான் இவ்வளவு நாளா நானும் அமைதியா இருந்துட்டேன்ப்பா. எதுக்கும் ஒரு நேரம் மரணம் இல்ல, அதுதான் என் அண்ணனையும் பொண்ணுங்களையும் பாக்குற நேரம் வந்துருச்சுன்னு எனக்கு தோணுச்சு. சரிம்மா நீங்க ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி இந்தாடா நீ கார்த்திக்கு போன் பண்ணு அப்படின்னு சொல்லி அபிராமி அம்மா போனை கொடுக்குறாங்க. ஐயோ நீங்க வேண்டான்னு சொன்னாலும் விடவா போறீங்க, சரி கொடுங்க பண்றேன் அப்படின்னு ராஜா அபிராமி போனை வாங்கி கார்த்திக்கு போன் பண்றாங்க. கார்த்தி அவங்க அம்மா தான் போன் பண்றாங்கன்னு நினைச்சு, அம்மா சொல்லுங்கம்மாங்கிறாங்க. டேய் நான் ராஜா பேசுறேங்கிறாங்க. டேய் நீ எங்கடா அம்மா போன்ல இருந்து பேசுறேன்னு கேக்குறாங்க. அம்மா தான் உனக்கு போன் பண்ண சொன்னாங்க, இரு அம்மா கிட்டயே கொடுக்குறேன்னு ராஜா அபிராமி கிட்ட போனை கொடுக்குறாங்க. கார்த்திங்கிறாங்க. என்னம்மா நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. நல்லா இருக்கேன்ப்பா, எனக்கு ஒரே ஒரு குறைதானுங்கிறாங்க. என்னம்மா குறைங்கிறாங்க. உன்னை பார்க்காதான் எனக்கு பெரிய குறையா இருக்குங்கிறாங்க. எனக்கு உங்களை பார்க்காது கஷ்டமா தான் இருக்குதுன்னு சொல்றாங்க கார்த்தி. ஒரு வாரம் பொறுங்க நானே அங்க வரேங்கிறாங்க கார்த்தி. எது ஒரு வாரம்? எல்லாம் ஒரு வாரம் உன்னை பார்க்காம இருக்க முடியாதுப்பாங்கிறாங்க. எது அண்ணனையும் அண்ணன் பொண்ணுங்களையும் பார்க்கணும்னு வந்து விட்டு இப்படி பேச்ச மாத்தி பேசுறாங்களேன்னு ராஜா பக்கத்துல நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் உங்களை வந்து பார்க்க வரேங்கிறாங்க கார்த்தி. இல்லப்பா அதெல்லாம் முடியாது, இன்னும் 1 மணி நேரத்துல நான் உன்னை பார்த்தே ஆகணுங்கிறாங்க அபிராமி. என்னது 1 மணி நேரத்துல, அது எப்படிமா முடியும்னு கேக்குறாங்க கார்த்தி. இல்லப்பா நான் பார்த்து தான் ஆகணும். என்னம்மா நீங்க சின்ன பிள்ளை மாதிரி அடம்பிடிக்கிறீங்க, இன்னும் 1 மணி நேரத்துல எப்படிமா நானும் நீங்களும் பார்க்க முடியும்னு கேக்குறாங்க. கார்த்தி நீ ஒன்னும் பாக்குறதுக்கு வர வேண்டாம், நானே உன்னை பாக்குறதுக்கு வந்துட்டேனேங்கிறாங்க. என்ன சொல்றீங்க, எங்க வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஆமாப்பா நீ இருக்கிற இதே கிராமத்துல இங்கதான் நானும் வந்திருக்கேன். உன்னை கேட்டா தட்டி கழிச்சுக்கிட்டு இப்ப வேண்டாம் அப்ப வேண்டாம் வரவே வேண்டாம்னு நீ சொல்லிக்கிட்டே இருந்த, அதான் உன்கிட்ட சொல்லாமையே கிளம்பி வந்துட்டேங்கிறாங்க அபிராமி. சரி சரி இப்ப எங்க இருக்கீங்கன்னு கேக்குறாங்க கார்த்தி. இந்த ஊர்ல துர்க்கை அம்மன் கோயில் இருக்குல்ல, அங்கதான் இருக்கேன் நான். என்னமா நீங்க ஏமா சொல்லாம வந்தீங்கன்னு கார்த்தி கேக்குறாங்க. சொல்லியிருந்தா நீ வேண்டான்னு சொல்லியிருப்ப. இங்க பாரு நான் சொல்றத நீ கேளு, நீ உடனே எங்க அண்ணன் பொண்ணுங்களை கூட்டிக்கிட்டு நீ இந்த கோயிலுக்கு வா. ஒருவேளை நீ இங்க வரலைன்னா நான் அங்க வந்து நிப்பேன். என் அண்ணன் பொண்ணுங்களை எல்லாம் எனக்கு பார்க்கணும் போல இருக்குப்பா, நீ கண்டிப்பா கூட்டிட்டு வந்தாகணும்னு பேசிட்டு இருக்கும் போது சாமுண்டீஸ்வரி வராங்க. வந்ததும் கார்த்தி கையில இருக்கிற போனை டக்குன்னு பிடிங்கிறாங்க. போன்ல அம்மான்னு இருக்கே, யார் அம்மான்னு கேக்குறாங்க. எங்க அம்மா தான் சொல்றாங்க கார்த்தி. உங்க அம்மா பேர் என்னன்னு கேக்குறாங்க சாமுண்டீஸ்வரி. எங்க அம்மாவை நான் அம்மான்னு தான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. சரி உங்க அம்மாவை நீ அம்மான்னு தான் சொல்லுவேன், ஆனா உங்க அம்மாவுக்கு அவங்க அப்பா பேர் வைக்கலையேன்னு கேக்குறாங்க. அவங்க அப்பா எங்க அம்மாவுக்கு பேர் வச்சிருக்காங்கங்கிறாங்க. அதான் என்ன பேர் வச்சாங்கன்னு கேக்குறேங்கிறாங்க. அவங்க வச்ச பேரெல்லாம் நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, எனக்கு அம்மானா அம்மா தாங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சாமி எல்லாம் ஒண்ணுதான், அதே மாதிரி தான் எங்க அம்மாவுங்கிறாங்க. சரி உங்க அம்மாவுக்கு பேர் வச்சிருப்பாருல்ல அந்த தாத்தா, அவருக்கு பேர் என்னன்னு கேக்குறாங்க சாமுண்டீஸ்வரி. அம்மாவோட அப்பா பேரும் தாத்தா தான்ங்கிறாங்க கார்த்தி. அதுதான் அவர் பேர் என்னன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாதுங்கிறாங்க கார்த்தி. சரி நீ சொல்லினேன்னு உங்க அம்மா கிட்டயே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போனை காதுல வைக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்போங்க அபிராமி அம்மாவும் ஹலோ கார்த்தி அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரியும் அபிராமியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுற நேரத்துல அந்த நேரம் பார்த்து கோயில் மணி கிணிங்கிணின்னு அடிச்சுட்டே இருக்குது. இதனால சாமுண்டீஸ்வரி பேசுறது அபிராமிக்கு புரியல, அபிராமி பேசுறது சாமுண்டீஸ்வரிக்கு புரியல. கார்த்தி உங்ககிட்ட யாரோ ஒரு பொண்ணு பேசுனாங்களே, அது யாரு உங்க அத்தையான்னு கேக்குறாங்க அபிராமி. சாமுண்டீஸ்வரிக்கு மணி சத்தத்துல ஒண்ணுமே கேட்கல, கோயில் மணி அடிக்கிறதுனால அவங்க பேசுறது ஒண்ணுமே புரியல. இந்த அவங்க அம்மா கிட்ட நீயே பேசிக்கொண்டு கொடுத்துட்டு போறாங்க. சாமுண்டீஸ்வரி ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி கார்த்தி கையில போனை கொடுத்துட்டு போறாங்க. கார்த்தி போனை வாங்கி பேசும்போது மணி சத்தம் நின்னுடுது. அம்மான்னு கூப்பிடுறாங்க. கார்த்தி கோயில் மணி அடிச்சதுனால பேசுறது ஒண்ணுமே புரியலப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ அண்ணன் பொண்ணுங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு வரணும், அப்படி நீ வரலைன்னா நான் அங்க வந்து நிப்பேங்கிறாங்க அபிராமி.
அபிராமி ஃபோனை கட் பண்ணனதும் உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. டேய் உன்னோட ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்கிறங்கிறாங்க. ஏமான்னு கேட்குறாங்க ராஜா. டேய் என்னோட ஃபோன் எடுக்கலைன்னா உடனே உனக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்பானா இருக்கும். உன்கிட்ட ஏதாவது சொல்லிடுவான். அதனால நீயே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிரு. அவன் நேரா அண்ணன் பொண்ணுங்களை கூட்டிட்டு வரட்டுங்கிறாங்க. அப்புறம் ஐடியாவெல்லாம் நல்லா தான் இருக்கு. மாப்பிள்ளை வந்தா தான் தெரியும்னு நினைக்கிறாங்க ராஜா. ஃபோன் ஆன்ல இருந்தா என்னை மறுபடியும் சமாதானம் பண்ணி அனுப்பி வைக்கத்தான் பார்ப்பான். சரிவா அங்கே வெயிட் பண்ணலாங்கிறாங்க. சரிமான்ட்டு போறாங்க. கார்த்தி திரும்பவும் அபிராமிக்கும் ராஜாவுக்கும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி அம்மா நினைச்சதை சாதிக்காம விட மாட்டாங்க. இன்னைக்கு எப்படியும் இந்த பிள்ளைங்கள கோயிலுக்கு கூட்டு போயிட்டா ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு கார்த்தி கீழே வராங்க. மாடியிலேருந்து வரும்போது பாக்குறாங்க சுவாதி தான் படிச்சிட்டு இருக்காங்க. சுவாதி நம்ம இன்னைக்கு துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போறோம். உங்க அக்காவையும் கூட்டிட்டு வா போலாங்கிறாங்க. கோயிலுக்கா திடீர்னு எதுக்குன்னு கேக்குறாங்க சுவாதி. எல்லாம் உனக்காகத்தான். நீ பரீட்சையில பாஸ் பண்ணணும்னா அந்த கோயில்ல நீ விளக்கு போட்டு வந்து பரீட்சை எழுதுனேன்னு வச்சுக்கோ, உன் லெவல வேற எங்கேயோ போயிடுவேங்கிறாங்க கார்த்தி. அப்படியா சொல்றீங்க? நீங்க சொல்றது கேட்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நான் வருவேன், அக்கா எல்லாம் எதுக்குன்னு கேக்குறாங்க. எல்லாம் ஒரு காரணமா தானுங்கிறாங்க கார்த்தி. அப்படியா நான் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்களே என்ன செய்யறதுங்கிறாங்க சுவாதி. அப்படியா நீ என்ன செய்யற? ரோஹிணி கிட்ட போய் உடனே நான் கோயிலுக்கு கூப்பிட்டு டிரைவர் வரமாட்டேங்கிறானி என்ன போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. கண்டிப்பா அவங்க என்ன சொல்றாங்கன்னு போய் பாருங்கிறாங்க. ஓ நீங்க சொல்ற மாதிரி செஞ்சா கண்டிப்பா வருவாங்களான்னு கேக்குறாங்க சுவாதி. நீ சொல்லி மட்டும் பாருங்கிறாங்க. இப்பவே போய் சொல்லிட்டு வரனே, இது சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு சுவாதி போறாங்க. அப்பா இதுகளெல்லாம் கோயிலுக்கு கூட்டிட்டு போறக்குள்ள என்னெல்லாம் சொல்லி சமாளிக்க வேண்டியதா இருக்குதுன்னு நினைக்கிறாங்க கார்த்தி. ரோஹிணி ரேவதி சுவாதி எல்லாரும் வராங்க. ஹலோ மிஸ்டர், என்னது என் தங்கச்சி கோயிலுக்கு கூப்பிட்டா நீங்க வரமாட்டேன்னு சொன்னீங்களான்னு கேக்குறாங்க. எங்க உங்க அம்மா பர்மிஷன் இல்லாம நான் எப்படிங்க கூட்டிட்டு போறதுன்னு கேக்குறாங்க கார்த்தி. அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க ரேவதி. எங்க டீசல் விற்கிற வேலைக்கு ஒரு ஆளெல்லாம் கோயில் கூட்டிட்டு போக முடியாது. நீங்களும் எல்லாரும் வரேன்னு சொல்லுங்க, நான் வேணா கூட்டிட்டு போறேங்கிறாங்க கார்த்தி. ஆமாக்கா நீங்களும் வரேன்னு சொல்லுங்கக்கா, நம்ம 4 பேரும் சேர்ந்து போனா ஜாலியா தானே இருக்குன்னு கேக்குறா ரேவதி. ரோஹிணியோட வீட்டுக்காரர் வராங்க. என்ன ரோஹிணி செல்லம் எல்லாரும் எங்க போறீங்க? இந்த மாமாவும் கூட வரலாமான்னு கேக்குறாங்க. ஹலோ இவங்க 4 பேர் மட்டும்தான் வர முடியும். நீங்க வரதுக்கெல்லாம் இடம் இல்லைன்னு சொல்றாங்க கார்த்தி. ஹலோ என் ஒய்ஃப் கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். உங்க வேலை என்னமோ அதை பாருங்க, தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொல்றாங்க ரோஹிணியோட வீட்டுக்காரரு. நானும் உங்க ஒய்ஃப் கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். 5 பேருக்கு மட்டும்தான் இடம், உங்களுக்கு இடம் இல்லைங்கிறாங்க. அதான் இடம் இல்லைன்னு சொல்றாருல்ல, அப்புறம் ஏங்க நீங்க பேசாம வீட்டுல இருங்கிறாங்க ரோஹிணி. எல்லாம் நான் உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து வீட்டோட மாப்பிள்ளையே வீட்லயே தானே கிடக்குறேன். இன்னைக்கு மட்டும் உங்க கூட வரேன்னு கேக்குறாங்க. ஒன்னும் வேண்டாம் வீட்லயே இருங்க அக்கா, அவர் கிடந்து புலம்பிக்கிட்டு இருக்கட்டும், முதல்ல நீ வாக்கான்னு கூப்பிடா துர்கா. அப்பா நானும் வரனே அப்படின்னு கேக்குறாங்க. சார் வண்டியில இடம் இல்லை சார், நீங்க இருக்க எப்படி சார் எல்லாரும் போக முடியுங்கிறாங்க கார்த்தி. ஆமாமா இடமே இருந்தாலும் நீ என்ன கூட்டிட்டு போற ஐடியா எல்லாரும் சொல்லிட்டு தானே போவேன், போங்கிறாங்க. பொண்டாட்டியோட ஜாலியா வெளியில போலான்னு பார்த்தாலும் இவளுகளும் விடமாட்டாளுங்க, வந்தவனும் சேர்ந்து விடமாட்டான் போல இருக்கு. சரி நம்மளுக்கு ஏத்த ஜோடி மாமா தான், மாமா அப்படின்ட்டு உள்ள போறாங்க. கார் எதுக்கு இவ்வளவு வேகமா ஓட்டிட்டு போறீங்கன்னு ரோஹிணி கேக்குறாங்க. அக்கா கார் வேகமா போனா தான் திருவிழா இருக்குன்னு சொல்றாங்க துர்கா. நீங்க சொன்னாலும் சொல்லினாலும் அவர் அப்படிதான் ஓட்டுவாரு அப்படிங்கிறாங்க ரேவதி. என்ன மிஸ்டர், நாங்க சொல்ற மாதிரியெல்லாம் நீங்க வண்டி ஓட்ட மாட்டீங்களா? நீங்க இப்படிதான் ஓட்டுவீங்கன்னு ரேவதி சொல்றாளே எப்படின்னு கேக்குறாங்க ரோஹிணி. ஒன்னு சொல்லட்டுமா, வண்டியை ஒருத்தர் தான் ஓட்ட முடியும், 1000 பேர் எல்லாம் ஓட்ட முடியும். ஆமா அமைதியா வாங்க, இல்லைன்னா பாதிலேயே இறக்கி விட்டுட்டு போயிருவேன்னு சொல்றாங்க கார்த்தி. எப்படி எங்களோட ஒப்பீனியன் தேவையில்லையா? நாங்களும் கார்ல தானே வரங்கிறாங்க ரோஹிணி. இந்த கார்ல எத்தனை வீல் இருக்குன்னு கேக்குறாங்க கார்த்தி. 4 இருக்குதுங்கிறாங்க. சரி ஸ்டேரியர் எத்தனை இருக்குன்னு கேக்குறாங்க. 1 தான்ங்கிறாங்க. அது எந்த இடத்துல அப்புறமா அந்த இடம் தான் போகும். சரியா பேசாம அமைதியா வாய் முடிக்கிட்டு கம்முன்னு வரணும்னு சொல்றாங்க கார்த்தி. நல்லா தான் பேசுறீங்க, போங்கங்கிறாங்க துர்கா. அபிராமி அம்மா திரும்பவும் கார்த்திக்கு போன் பண்ணிருக்காங்க. போன் அடிச்சுக்கிட்டே இருக்குது. இதை பார்த்த ரேவதி கேக்குறாங்க, என்னது போன் ரிங் ஆயிட்டே இருக்குதுல்ல, எடுத்து பேசலாமல்லங்கிறாங்க. எங்களுக்கு தெரியாதாங்கிறாங்க. காரை ஒரு ஓரமா நிறுத்திட்டு கார் விட்டு இறங்கி வந்து எல்லாரும் இங்கேயே இருங்க, நான் போன் பேசிட்டு வரேன்ட்டு போறாங்க கார்த்தி. யாராவது நம்ம சொல்ற பேச்சு கேக்குறாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு கார்த்தி ஒரு ஓரமா வந்து அவங்க அம்மா கிட்ட என்னது போன் பேசுறதுக்கு இவ்வளவு தூரம் போறானே, ஒருவேளை அவனோட லவர் போனா இருக்குமான்னு கேக்குறாங்க ரோஹிணி. எப்ப பார்த்தாலும் ஒருன்னு இருக்கானே, இவனை எந்த பொண்ணு லவ் பண்ண போறா? அக்கா ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுற, அவரு எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காரு அப்படிங்கிறாங்க சுவாதி. அவரெல்லாம் அந்த ஆளுக்கு போன் பண்ணிருக்க மாட்டாங்க, அவனுக்கு எதனால லோன் கொடுத்தவனா இருப்பான், அவங்ககிட்ட தான் பேசிட்டு பானா இருக்குங்கிறாங்க. அதனாலதான் எட்ட தனியா போய் பேசிட்டு இருக்காங்கிறாங்க. ஏக்கா யாரை பத்தியும் நீங்க நல்ல விதமாவே கமெண்ட் பண்ண மாட்டீங்களான்னு கேக்குறாங்க சுவாதி. நீ என்னடி அவனுக்கு வக்கலத்தா, கொஞ்சம் பேசாம அமைதியா நில்லு. சொல்லுங்கம்மாங்கிறங்க கார்த்தி. ஏன்பா போன் எடுக்க இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கேக்குறாங்க. அம்மா நான் கார் ஓட்டிட்டு வந்தம்மா, அதனாலதான் போன் எடுக்க முடியலங்கிறாங்க. சரிம்மா நீங்க ஏன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சீங்கன்னு கேக்குறாங்க கார்த்தி. ஆமா நீ போன் போட்டு எனக்கு சமாதானம் சொல்லி அனுப்பி வைக்க பாப்பேன், அதனாலதான் நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சேன்ப்பா. சரி எங்க அண்ணன் பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து எங்க கிட்ட காட்டுறியா இல்லையான்னு கேக்குறாங்க அபிராமி. இப்ப கூட்டிட்டு தாமா வரேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவேங்கிறாங்க. அப்படியாப்பா கொஞ்சம் சீக்கிரமா வா, எனக்கு உடனே அவங்கள பார்க்கணும் போல இருக்குங்கிறாங்க அபிராமி. கார்த்தி நீ அவங்கள கூட்டிட்டு வந்ததும் என்னை யாருன்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறியான்னு கேக்குறாங்க அபிராமி. அம்மா என்னம்மா நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே, அப்படி நான் ஒருவேளை உங்களை அறிமுகப்படுத்தினா எனக்கு தாம்மா பிரச்சனையாகும். அப்படியா சரிப்பா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், சரி நீ சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு போனை கட் பண்றாங்க அபிராமி. கார்த்தி என்னமா சொன்னா, மாட்டிக்குவேன்னு சொன்னானே, நீங்க என்னமா சொன்னீங்கன்னு கேக்குறாங்க ராஜா. ஆமா ராஜா நான் யாருன்னு கார்த்திக்கு தெரிஞ்சா அவனுக்கு பிரச்சனை ஆகும்னு ஃபீல் பண்றாங்க. அவனுக்காக வேணா நான் என் அடையாளத்தை மாத்திக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அபிராமி. அம்மா நீங்க என்ன பண்ண போறீங்கிறாங்க. இருட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அந்த பக்கம் போறாங்க. கார்த்தி போன் பேசி முடிச்சதும் துர்கா சுவாதி ரேவதி இவங்க எல்லாத்தையும் சரி உட்காருங்க கோயிலுக்கு போலான்னு உட்கார இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போறத சங்கர பண்ணி பார்த்துட்டாங்க. டே என்னடா அது, இவன் எதுக்குடா இவங்க 4 பேர்த்தையும் கூட்டிட்டு போறாங்கிறாங்க.
ஆமா பாத்தீங்களா, அந்த கிருஷ்ணர் இதுக்காகத்தான் நம்ம கிட்ட வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்களை குட்டியா இருக்குன்னே சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்திருக்கான் பாருங்கங்கிறாங்க. என்னப்பா இது முறைக்காதப்பா, நானும் தமாசுக்கு தான் சொன்னேங்கிறாங்க. சரி சரி அவனையே கவனிடா. டேய் அந்த பையன் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அந்த காரை ஃபாலோ பண்ணணும், வாடா சீக்கிரம் உட்காரு அப்படின்னு சங்கரபாண்டியும் அவங்க பிஏவும் சேர்ந்து கார்த்தியோட காரை பின்தொடர்ந்து போறாங்க. ராஜா இங்க கோயில்ல அம்மாவை காணமேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. டே இங்க பாருடா அப்படிங்கிறாங்க. ராஜா திரும்பியே பார்க்கல. திரும்பி பாருடா, இங்க பாருடா, நான் தான் கார்த்தியோட அம்மா அபிராமிங்கிறாங்க. திரும்பி பார்த்த ராஜாவுக்கு அடையாளமே தெரியல. அம்மா நீங்களா அப்படின்னு கண்ணை மறுபடியும் தேய்ச்சு பார்க்கறாங்க. நான் அடையாளம் தெரியாம இருக்கிறதுக்கு இப்ப ஏழை மாதிரி வந்திருக்கேங்கிறாங்க. அம்மா ஒரே நிமிஷத்துல நீங்க கெட்டப்ப மாத்தி அப்படியே சூப்பரா ஏழை மாதிரியே இருக்கீங்கம்மா அப்படிங்கிறாங்க. இத்தனை வருஷமா அண்ணன் பொண்ணுங்களை பார்க்காம இருந்துட்டு அண்ணன் பொண்ணுங்களை பாக்குறதுக்காக இப்படி வேஷம் போட்டிருக்கீங்களே, உங்களை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குமாங்கிறாங்க ராஜா. ஆமாண்டா இதுவும் ஒரு ஜாலியா தான் இருக்குதுங்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அண்ணன் பொண்ணுங்க என் மருமகளோட கார்த்தி வந்துருவான், அவங்கள பாக்குறதுக்காக இன்னும் என்ன வேஷம் வேணாலும் போடலாம்டா. சரி சரி வா, அவங்க வர்றாங்களான்னு போய் பார்க்கலாம் வான்னு கூட்டிட்டு போறாங்க அபிராமி. கார்த்தி கார் வந்ததை ராஜா கவனிச்சிட்டாங்க. அம்மா அங்க பாருங்க கார் வந்துருச்சு, அவங்க அண்ணன் பொண்ணுங்களையும் கார்த்தி கூட்டிட்டு வந்துட்டான், நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன், என்னை பார்த்தான்னா அவன் கண்டிப்பா திட்டுவான், நான் போய் ஒளிஞ்சுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. டேய் அப்படியாடா திட்டுவான் நான் சொல்றேன், சரி சரி நீயும் ஒளிஞ்சுக்கோ நானும் ஒளிஞ்சிருந்து பாக்குறேன்னு சொல்லி அபிராமியும் ஒண்ணி பாக்குறாங்க. துர்கா ரேவதி சுவாரி 4 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் காரை விட்டு இறங்குறாங்க. அபிராமி பார்த்து ரசிக்கிறாங்க. அண்ணன் பொண்ணுங்களை நேர்ல பார்த்ததும் அபிராமி அம்மா என்ன பேச போறாங்கன்னு நாளை பார்க்கலாம்.